வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர். தற்போது மோன்தா புயல் காரணமாக தமிழ்நாட்டில் 20 மாவட்டத்தில் அடுத்த 2 மணி நேரத்தில் கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லியிருக்காங்க. இந்த மோன்தா புயல் பொறுத்த வரைக்கும் உருவாகக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா தீவிரமாக புயல் தீவிரமடைந்து மழை காலங்களில் சரியான நிறைய பகுதிகளில் பார்த்திங்கன்னா தொடர் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் தமிழ்நாட்டில் அடுத்த 2 மணி நேரத்திற்கு 20 மாவட்டத்தில் கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலர்ட்டை கொடுத்துருக்காங்க. அதன்படி எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சென்னை, கோவை, திண்டுக்கல், கன்னியாகுமரி, கரூர், மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சை, தேனி, நீலகிரி, அதே மாதிரி திருவள்ளூர், திருச்சி, நெல்லை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இன்னையிலிருந்து அதாவது இன்று இரவு 7 மணி வரைக்கும் தொடர்ந்து கனமழை அடித்து வெளுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் பட்சத்தில் இன்னும் சில மணி நேரத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் மூலம் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இந்த மோன்தா புயல் காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த 10 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர் கனமழை பார்த்தீங்கன்னா இருக்குது. இதனால் பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் முன்கூட்டியே விடுமுறை தொடர்பான அறிவிப்பை பார்த்தீங்கன்னா வெளியிடணும். இந்த அறிவிப்பில் எந்த ஒரு தாமதமும் இருக்கக்கூடாது. எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கோ அந்த மாவட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட முதன்மை கல்வி மூலமாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பை வெளியிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆலோசனை நடத்தியிருக்காங்க. அப்போ இன்றைக்கி மட்டும் 20 மாவட்டத்தில் தொடர் கனமழை வெளுத்து வாங்கும். அதனால் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர்கள் இன்னும் சில மணி நேரத்தில் அறிவிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெய்னால் டெய்லிட்டாக அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாநகராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அடுத்தது ரெய்னால் டெய்லிட்டான அப்டேட்லாம் ஒன் பை ஒன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.